الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لا يشكر الناس لا يشكر الله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அகிலத்தாரை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவருடைய திருக்குதல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய இடத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்னென்று கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே வதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன், நான் செய்த ஞானங்களுக்கு எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்தவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி செலுத்தாமல் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பொதுவாக அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஞாபகங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது எண்ணிலடங்கான ஞாபகங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு செய்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அளவிலே கணக்கிட முடியாத, ஒரு குறிப்பிட்ட அளவிலே அதை சுருக்கிவிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா எண்ணற்ற ஞாபகங்களை நமக்கு செய்திருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ் தஆலா பிறர் ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார்: வைத்தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஞாபகங்களை நீங்கள் எண்ணி பார்த்தாலும் அதை எண்ணி பார்க்க முடியாது, அதனுடைய எளிமையை அடைய முடியாது என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு ஞாபகங்களை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை. இங்கே பயான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும், இந்த பயானை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும், இங்கே நடந்து வரக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை. இது போன்று நாம் அல்லாஹ்வுடைய ஞாபகங்களை கணக்கிட்டுக் கொண்டே இருக்கோம் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனிதனுடைய உடல் அங்க அவயங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தலை முதல் கால் வரைக்கும் எல்லாம் சரியாக இருந்தது என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாபகத்தை அடைந்திருக்கிறான். என்று சொன்னால் ஞாபகத்தை யாருக்கு கிடைக்கலையோ அவங்கள்ட்ட போய் அந்த ஞாபகத்தினுடைய நிலையை கேட்டால்தான் அதனுடைய யதார்த்தம் புரியும் நமக்கு. அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்திருக்கிறான், காலை கொடுத்திருக்கிறான், மூக்கை கொடுத்திருக்கிறான், நடக்க காலையும் பிடிக்க கையையும் எல்லாவற்றையும் அல்லாஹ் அழகாக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை விட ஒரு மிகப்பெரிய ஞாபகத்தின் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. பேசுவதற்கு வாயையும், கேட்பதற்கு காலையும், பார்ப்பதற்கு கண்ணையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நுகர்வதற்கு மூக்கையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நடப்பதற்கு காலையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், பிடிப்பதற்கு கையையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அழகான உடல் சரீர அமைப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் ஆவியமுடைய ஞாபகம். இப்படியாக நாம் ஒவ்வொரு ஞாபகத்தையும் கணக்கிட்டுக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஞாபகங்களுடைய எல்லைகள் முடியவே முடியாது. ஆகையால் அல்லாஹ் நமக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஞாபகத்திற்கு பதில் செய்ய வேண்டும், அந்த ஞாபகத்தை மதிக்க வேண்டும், அந்த ஞாபகத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த ஞாபகத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் சுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பொதுவாக ஒரு ஞாபகம் நமக்கு இருக்கிற வரைக்கும்
அந்த ஞாபகத்துடைய உயர்ந்த ஒரு தரம் என்ன என்பதை நாம் அந்த ஞாபகத்திலிருந்து சென்று விட்ட பிறகுதான் நமக்கு தெரியும். அதான் நமக்கு பார்க்க கண்ண கொடுத்துருக்கான்னு சொன்னா இதை விட பெரிய ஒரு ஞாபகத்தில் எதுவும் இருக்க முடியாது. ஆனால் கண் தெரியாதவர்களிடத்தை நாம் போய் கேட்டோம் என்று சொன்னால், அவருடைய விஷயங்களை பற்றி நாம் தெரிந்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் கஷ்டமானது. இப்படியாக ஒரு உறுப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த உறுப்பு இல்லாத இடத்தில் அதனுடைய அருமையை கேட்டால்தான் அவர்கள் சொல்லுவார்கள், பக்கம் பக்கமாக சொல்லுவார்கள், வரி வரியாக சொல்லுவார்கள். அந்த ஞாபகங்களை எல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் சொன்னார், அந்த ஞாபகங்களுக்கு நாம் கல்வி செய்ய வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அரபியிலே சொல்லுவார்கள், கதூர் ஞாபகத்தை பார்த்த சவால். ஒரு ஞாபகத்தினுடைய அந்தஸ்து இருக்கும் வரைக்கும் தெரியாதான், அது போயிட்ட பிறகுதான் அதனுடைய அந்தஸ்து தெரியுமா. அதனால நமக்கு அல்லாஹ் எந்த ஒரு ஞாபகத்தை கொடுத்திருந்தாலும் அந்த ஞாபகத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த ஞாபகத்தை பதில் செய்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஞாபகங்களை நீங்கள் நினைத்து எனக்கு நன்றி செலுத்துங்கள், மாறு செய்தவர்களாக ஆகிவிடாதீர்கள். நீங்கள் லைன் ஷக்கர்தும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன். வலைன் கஃபர்தும், நீங்கள் நிராகரித்தீர்கள் என்று சொன்னால், நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், இன்ன அதாபி லஷதீத், நிச்சயமாக வேதனை கடுமையானது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் நமக்கு குறைவான ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குறைவான வருமானத்தை கொண்டு பொருந்திக் கொண்டு இது கூட இல்லாம எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்களே, அதை விட சிறப்பாக நீ ஆக்கி வைத்திருக்கிறாயே என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அந்த சுக்ர் நன்றியை செலுத்தினோம் என்று சொன்னால் லஅஸீதன்னகும், நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த ஒரு தன்மையை நாம் பெறுவோம். குறைவாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் அதை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். எத்தனையோ பணக்காரர்களிடத்திலே நாம் பேசி இருக்கிறோம், எத்தனையோ செல்வந்தர்களிடத்திலே பேசி இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஞாபகங்களை அவர்கள் கண்ணியப்படுத்தியதால், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஞாபகத்திற்கு அவர்கள் நன்றி செலுத்தியதால் அல்லாஹ் அவர்களை படிப்படியாக உயர்ந்த ஒரு இடத்திலே எடுத்து போய் அவர்களை உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். ஆகையா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஞாபகங்களையும் நாம் மறுப்பு செய்து விடாமல், அதற்கு மாறு செய்து விடாமல், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சின்ன ஞாபகமாக இருந்தாலும் அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பொதுவாக நமக்கு அல்லாஹ் நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நடக்காமல் பெரியவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்வார்களே, நீங்கள் உங்களுக்கு மேலே இருப்பவர்களை பற்றி பார்க்காதீர்கள், மேலே இருப்பவர்களை பற்றி பார்த்தால் நீங்கள் வாழ முடியாது. உங்களுக்கு கீழே யார் இருக்கிறார்கள் அவர்களை பாருங்கள். நீங்க பைக்ல போறீங்க, அது கூட போக முடியாம எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். நீங்க நடந்து போறீங்க, அது கூட போக முடியாம எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். அப்படி யோசிங்க. மேலே இருப்பவர்களை பார்க்காதீர்கள், மேலே இருப்பவர்களை பார்த்தால் வாழ்க்கையை வாழ முடியாது. அதை சாதிக்க வேண்டும், அதை பிடிக்க வேண்டும், அவரை தாண்ட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே நாம் சென்றோம் என்று சொன்னால், ஹலால் ஹராம் எல்லாம் பார்க்காமல் எப்படியோ தாண்டாடித்தனமாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். அயர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நச்சின் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், நீங்கள் மேலே இருப்பவர்களை பார்க்காதீர்கள், கீழே இருப்பவர்களை பாருங்கள். அப்படி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். போதுதா, அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே, இந்த பாக்கியத்தை கூட கிடைக்காம அவர் இருக்கிறாரே, அதை விட சிறப்பான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே என்று நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த ஞாபகங்களுக்கு பன்மடங்கான கூலியை கொடுத்து கொண்டிருப்பான். அதை அல்லாஹ் அதிகரித்து கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. பொதுவாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்திற்கு நாம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம். ஆனால் மாறு செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய இழிவான வேதனை இருக்கு என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வரலாற்றுடைய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இப்லீஸ் உயர்ந்த ஒரு இடத்திலே அல்லாஹ்வால் வைக்கப்பட்டு அவன் அல்லாஹ்வின் மூலமாக ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை அடைந்திருந்தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து எல்லா மலக்குமார்களையும் நீங்கள் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று சொல்கிறார். எல்லோரும் சஜ்தா செய்கிறார்கள். ஏன் செய்தார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். உயர்ந்த படைப்பாக மலக்குமார்கள் இருந்தாலும் கூட
இப்லீஸை தவிர. இப்லீஸ் சஜ்தா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வந்து அவனுக்கு அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருந்தார் என்று சொன்னால், எல்லா விதமான பலன்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார், எல்லா விதமான நியமங்களையும் கொடுத்திருந்தார். நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இப்லீஸுக்கு கொடுத்திருந்தான். ஆனா அந்த நியமத்துக்கு அவன் நன்றி செலுத்தல. மாறாக அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த கட்டளைக்கு மாறு செய்து, நான் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிடத்திற்கு சஜ்தா செய்ய வேண்டுமா? கலகத்தனி மின்னார் வகலகத்தஹு மின் தீன். நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவரோ மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார். நெருப்பால் படைக்கப்பட்ட உயர்ந்த ஒரு படைப்பு மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு தாழ்ந்த படைப்புக்கு சஜ்தா செய்வதா? நெருப்பு என்றைக்கும் உயர்ந்த இடத்திலே தான் இருக்கும், மண் என்றைக்கும் தாழ்ந்த இடத்திலே தான் இருக்கும். நெருப்பை பற்ற வைத்தால் உயர்ந்து அது எரிந்து கொண்டிருக்கும். மண்ணை எவ்வளவு உயரத்தில் தூக்கி போட்டாலும் அது கீழே தான் வந்து விழும். ஒரு மண்ணுக்கு ஒரு நெருப்பு சஜ்தா செய்வதா என்று அல்லாஹ்விடத்திலே கேள்வியை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எல்லாம் புறக்கணித்தார். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே நிரந்தரமாக நீ இருக்கலாம் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் மறந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் மறுப்பு தெரிவித்தான். என்ன ஆச்சுங்க? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக எந்த ஒரு காரியத்தை நாம் ஆரம்பித்தாலும் அந்த விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான் என்பது இப்லீஸிடமிருந்து பாதுகாப்பு தேடிதான் எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யறோம். இந்த லானத் அவனின் மீது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ் சஜ்தா செய் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுத்து சஜ்தா செய்திருந்தான் என்று சொன்னால் அவனை நாம் புகழ்ந்து தள்ளி இருப்போம். ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் மாறு செய்து விட்டதால், அல்லாஹ்விற்கு அவன் நன்றி கெட்டத்தனமாக நடந்து விட்டதால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? நீ பூமிக்கு போய் கியாமத் நாள் வரைக்கும் உன் மீது இழிவு சாட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் துரத்தி எடுத்து விட்டான். நம்ம இப்ப எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவரிடமிருந்து பாதுகாப்பு தேடாமல் செய்வது கிடையாது. யாரெல்லாம் அந்த விரட்டி அடிக்கப்பட்ட செய்தாலும் என்ன நீ பாதுகாப்பாயாக குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, அவனை நாம் இழிவுபடுத்தக்கூடிய வகையில அவனிடந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொன்னால் இந்த இழிவு அவன் மீது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அப்ப அவன் படைப்பிடங்களிலே நான் தான் சிறந்தவன் என்பதாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டாக மார்க்கெட்டு சொன்னதால் அல்லாஹ்வுடைய அந்த செய்த அவனுடைய அல்லாஹ் அவனுக்கு செய்த அந்த கிருபைகளுக்கு எல்லாம் அவன் நன்றி செலுத்தாமல் இருந்ததால் இவ்வளவு ஒரு இழிவு அடைந்தான். அதே போன்றுதான் வரலாற்றிலே குர்ஆனுடைய மொழியிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு எல்லா வளத்தையும் கொடுத்திருந்தான். ஃபிரௌன் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலாவுடைய அவனிடத்திலே மிக அதிகமாக கொடுத்திருந்தான். எல்லா விதமான பலங்களையும் செல்வ வளங்களையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்திருந்தான். ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு பெரிய அடக்கி ஆளக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு பெரிய செல்வ வளங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்று அவன் நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் படைத்த ரப்புக்கு எதிராகவே அவன் போர்க்கொடி உயர்த்துகிறான். என்ன சொல்கிறான்? அனரப்புக்கும் ஆலா, நான் தான் உயர்ந்த படைப்பு, நான் தான் உயர்ந்த ரப்பு என்பதாக சொல்கிறான். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அந்த ஃபிரௌன் நான் தான் ரப்புக்கெல்லாம் ரப்பு, நான் தான் இறைவனுக்கெல்லாம் இறைவன் என்பதாக சொல்ல ஆரம்பித்து விட்டான். என்ன? அவன் இருந்த ஆட்சி அதிகாரம், அவன் இருந்த பணபலம், இன்னைக்கு நம்முடைய நாட்டை நிறைய பேருக்கு அந்த தன்மை வந்துவிட்டது. சர்வசாதாரணமாக மனிதர்களிடத்திலே பார்க்கிறோம். ஃபிரௌன் வரது என்ன ஆச்சரியமா இருக்குது. கொஞ்சம் பணம் இருந்தாலே போடுற ஆண்டெல்லாம் அல்லாஹ் அக்பர், நான் 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 என்னால்தான் எல்லாமே, நான் இல்லாட்டி முடியாது, நான் என்ற அந்த வார்த்தைகள் இன்றைக்கு கொஞ்சம் இருந்தாலே நம்மகிட்ட ஒரு ஃபிரௌன் அள்ளி கொடுத்திருந்தான் அல்லாஹ் தஆலா. ஆனால் அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நல்லடியானாக மாறி இருப்பான். ஆனால் அவன் அல்லாஹ்வுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி நான் தான் ரப்புக்கெல்லாம் ரப்பு, நான் தான் இறைவனுக்கெல்லாம் இறைவன் என்பதாக பிரகடனப்படுத்தியதால் கடைசியில் அவனுடைய நிலைமை எப்படி ஆச்சு தெரியுமா? அவன் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் செங்கடல்ல அவனை மூழ்க அழிக்கக்கூடிய நேரத்தில் பிச்சை எடுக்கிறான். எனக்கு கொஞ்ச நேரம் வாய்ப்பு கொடுங்க, கொஞ்ச நேரம் வாய்ப்பு கொடுத்தா நான் வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன்
அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில் அவன் இழிவடைந்தவனாக அந்த செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். என்ன ஆட்சி அதிகாரம், என்ன பலம், இதெல்லாம் எங்க போச்சு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று இருந்தான். அவனுடைய உயிரை அவனால் பாதுகாக்க முடிந்ததா? இல்லை. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தையும், எவ்வளவு பெரிய பலத்தையும், எவ்வளவு பெரிய எளிமையும், எவ்வளவு பெரிய அறிவையும் தந்திருக்கிறான் கூட அல்லாஹ் எனக்கு இது கொடுத்தது என்பதாக நாம் நினைக்க வேண்டும். இல்லை, இது என்னுடைய திறமையால் வந்தது, என்னுடைய முயற்சியால் வந்தது என்பதாக நினைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அழிவு நிச்சயம். காரூனுக்கு கொடுக்காத செல்வமா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வங்களாக வாழ்ந்த மனிதன் காரூன். அவனுடைய கஜானாக்களை திறப்பதற்காக உள்ள சாவிகளை பல ஏழைகளின் வைத்து செல்லப்படும் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு சாவிகள், அவ்வளவு கஜானாக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காரூன்ட்ட போய் கேட்கிறாங்க, ஏப்பா இவ்வளவு செல்வ வளத்தை நீ பெற்றிருக்கிற, இவ்வளவு அல்லாஹ்விடத்தில் அள்ளி அள்ளி ஒன்று கொடுத்திருக்கிற, அதுல கொஞ்சம் கிள்ளி நீ கொடு, நான் ஏழைகளுக்கு தந்துடுறேன் என்பதாக சொல்லும் போது அந்த காரூன் மமதியால் தற்பெருமையால் சொல்கிறார், அல்லாஹ் கொடுத்தது கிடையாது, என்னுடைய அறிவால் நான் இதை அடைந்தேன், என்னுடைய முயற்சியால், என்னுடைய திறமையால் நான் இந்த பணத்தை சம்பாதித்தேன், இது அல்லாஹ் கொடுத்தது நீங்க சொல்றீங்க, என்னுடைய முயற்சியால் வந்தது, என்னுடைய திறமையால் வந்தது என்பதாக அவன் சொன்னான். இந்த அளவுக்கு அவன் இழிவுபடுத்தப்பட்டவனாக பூமியில் அழுத்தப்பட்டிருக்கிறான் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அவனும் அவனுடைய செல்வங்களும் பூமியோடு அழிந்தது என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். வஹஸஃபனா பிஹி வ பிதாரிஹில், அவனையும் அவனுடைய வீட்டையும் அப்படியே இந்த பூமியிலே அழிந்த செய்தோம். இன்றைக்கு அந்த இடம் குப்பை கொட்டும் இடமாக இருக்கிறது. எவ்வளவு டன் குப்பைகள் கொட்டினாலும் அது பூமிக்குள் சென்று கொண்டே இருக்கும் என்று இன்னைக்கு வரலாறு சொல்லுகிறது. எவ்வளவு இழிவடைந்தவனாக அல்லாஹ் ஆக்கி விட்டான். கியாமத் நாள் வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஃபிரௌன் மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க. காரூனுடைய நிகழ்வு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் அது பூமியிலே அழிந்து கொண்டே இருக்கும். இப்லீஸுடைய நிலை கியாமத் நாள் வரைக்கும் அவனை இழிவுபடுத்தப்பட்டவனாக அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஓதிக்கொண்டிருப்போம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததால், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்ததால் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது இறங்கிக் கொண்டே இருக்கும். யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆகையால் இதுவெல்லாம் நமக்கு படிப்படிக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். உங்களுக்கு ரெண்டு பாதை நான் தரேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், இன்னா அலைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. இரண்டு பாதைகளை உங்களுக்கு நாம் தருகிறோம். அந்த இரண்டு பாதைகளை நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நல்லதை தேர்ந்தெடுத்தால் நல்லதின் பக்கம் செல்வீர்கள், தீயதை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் தீயதின் பக்கம் செல்வீர்கள். இன்னா அலைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரா, ஒன்று நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை, இரண்டாவது நன்றி கெட்ட தன்மை வ இம்மா கஃபூரா. இதை நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நல்லவர்கள் எதை தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னால் நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மையை தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி யார் நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மையை தேர்ந்தெடுக்கிறார்களோ, இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் காஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா, நிச்சயமாக நல்லவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பானங்களிலே காஃபூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காஃபூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திரவியத்தை கலந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கற்பூரம் இருக்குல்ல, அதான் சொல்லுவாங்க. கற்பூரத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கலந்த ஒரு பானத்தை கொடுப்பான். இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் காஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. அதே நேரத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மையை விட்டுவிட்டு நன்றிக்கு மாறாக நடந்தார்கள் என்று சொன்னால், இன்னா அத்ததனா லில் காஃபிரீன, நிச்சயமாக இறை மறுப்பாளர்களுக்கு நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் சலாசில, விலங்குகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். கை விலங்குகள், கால் விலங்குகளை போட்டு அவர்களை பிணைக்கக்கூடிய அந்த விலங்குகளை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். வஸஈரா, நரகத்தை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த இரண்டு பாதையில் எந்த பாதை நல்ல பாதை? நன்றி செலுத்தக்கூடிய பாதையா, நன்றி கெட்ட தனத்தோடு நடக்கக்கூடிய பாதையா என்று சொன்னால், நல்லவர்கள் நபிமார்கள் தேர்ந்தெடுத்த பாதை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். நன்றி மறப்பவர்கள் ஷைத்தான்கள் தேர்ந்தெடுத்த பாதை நன்றி கெட்ட தனத்தை எடுத்தார்கள். ஆகையால் யாரெல்லாம் நபிமாருடைய பாதையான நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மையை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில வெற்றியை பெறுவார்கள். யார் ஷைத்தானுடைய பாதையான நன்றி கெட்ட தனத்தை எடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வினால் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதாக குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது.
மேல் சொன்ன அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நம்முடைய நெஞ்சிலே நிலைத்திருக்கக்கூடிய சம்பவங்கள். நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலகத் ஆதீனா தாவூத வ சுலைமான இல்மா. நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த அறிவாற்றலை கொடுத்திருந்தோம், ஆட்சி ஆற்றலை கொடுத்திருந்தோம், எல்லா வளத்தையும் கொடுத்திருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க? கிரௌன் சொன்னதை போன்று, காரூன் சொன்னதை போன்று, ஷைத்தான் சொன்னதை போன்று சொன்னார்களா? இல்லையே. இந்த ஒரு தன்மையை, இந்த ஒரு அந்தஸ்தை தந்த அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அத்தனை புகழும் என்பதாக சொன்னார்கள். இந்த நிலைதான் இஸ்லாம் இடத்தில் வர வேண்டும். நம்ம எவ்வளவு பணப்படத்தை வச்சிருக்கலாம், எவ்வளவு ஆட்சி அதிகாரத்தை வச்சிருக்கலாம், எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கலாம், எந்த நிலையில இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது. அல்லாஹ் அந்த தன்மையை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பார் என்பதாக குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்திய ஒரு நல்லடியாராக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தினார்கள், அடியார்களுக்கும் நன்றி செலுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு ரோல் மாடல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துல யாரும் உங்களுக்கு முன்மாதிரி கிடையாது. நீங்க ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் உயிரினும் மேலான உன்னத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். எந்த தலைவரையும் நம்ம வந்து ரோல் மாடலாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு குறை இருக்கும் அங்கே. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு குறையும் இல்லாத அப்போது பெற்றவர்களாக, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக, அல்லாஹ்வினால் பிரியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி இருக்குது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தினார்கள், அடியார்களுக்கும் நன்றி செலுத்தினார்கள். வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய நிலையை பற்றி சொல்லும் போது ஆயிஷா அம்மையார் அவர்கள் படுத்திருப்பார்கள். சஜ்தா செய்யும் போது சற்று காலை நகர்த்தக்கூடிய வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்வார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் காலை நகர்த்திக் கொள்வார்கள். அந்த குறுகிய இடத்திலே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார் என்பதாக வரலாறு சொல்கிறது. பெரிய வீடெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பெரிய மாலை எல்லாம் இருக்கிறது. வீட்டிலே தனி ஒரு அறையை கட்ட முடியும் என்ற அளவுக்கு இருக்கிறது தொழுகைக்காக வேண்டி. ஆனா தொழுகைக்காக கட்டுறது கிடையாது. ஒரு டிவி ஹோம் ஸ்கிரீன் கட்டுறதுக்காக வேண்டி ஒரு ரூம் தனியா ரெடி பண்றாங்க. தொழுகைக்காக வேண்டி என்ன செய்யறது? எந்த ஒரு ரூமையும் ஒதுக்குறது கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கை அறையாக இருந்த தன்னுடைய எல்லா விதமான அரசியல் செய்த எல்லா விதமான வழக்குகளையும் பார்த்த ஒரு அறையாக இருந்ததுதான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு. அந்த வீட்டிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு தொழுது கொண்டிருக்கிறார்கள். கால் வீங்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுக்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் இப்படி கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழ வேண்டும்? உங்களுக்கே இந்த நிலை? அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் மன்னித்து விட்டான், உங்களை சொர்க்கவாரியாக அல்லாஹ் ஆக்கி விட்டான். இருந்த போதிலும் ஏன் நீங்கள் இப்படி சிரமம் எடுத்து நீங்கள் வணங்க வேண்டும் என்பதாக கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, என்னை படைத்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்தி அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எவ்வளவுதான் என் மீது நியாமத் செய்திருக்கிறான், என்னை நபியாக ஆக்கி வைத்திருக்கிறான், எனக்கு பல்வேறு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான், என்னை இந்த உலகத்திலே உயர்ந்த ஒரு இடத்திலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்தி அடியானாக ஆக வேண்டாமா? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்னை அவன் மன்னித்திருக்கிறான், எனக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான். என் புறத்திலிருந்து நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்வது? நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால் நாலா பக்கமும் பார்க்கிறோம் பாவமாகத்தான் இருக்கிறது. எந்த பக்கத்துல திரும்பினாலும் ஒரு நன்மை கிடையாது. எந்த திசையை நோக்கினாலும் பாவங்கள் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நாம் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை எந்த அளவுக்கு தொழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். அவன் இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய நல்லடியாராகவும் இருந்தார்கள். அதே போன்று அடியார்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்லடியாராகவும் இருந்தார். பொதுவாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் அடியார்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியாது. ஒருத்தர் யாராவது நமக்கு ஒரு உபகாரம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த உபகாரத்துக்கு நன்றி கடன் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அரபியிலே சொல்வார்கள், அல் இன்சான் அபீதுல் இஹ்சான், ஒரு மனிதன் உபகாரத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்பதாக சொல்வார்கள். பொதுவா இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்குது. ஆனா அந்த உபகாரம் செய்தவர்களுக்கு நாம் மாறு செய்தோம் என்று சொன்னா நம்மை விட கேடு கெட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது.
ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம், ஏதோ ஒரு காசு பணத்துல ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம், ஒரு கடன் தொல்லையில இருந்திருப்போம். இந்த நேரங்களில் ஒருவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்று சொன்னால், நமக்கு ஏதாவது உபகாரம் செய்கிறார் என்று சொன்னால் வாழ்நாள் முழுக்க அவரை மறக்க கூடாதுங்க. இன்னைக்கு நன்றி கட்டத்தனமாக அவரை மறந்து அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, இந்த ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு இவரு, கடந்த காலத்தை எல்லாம் மறந்து விட்டு அவரையே திரும்பி ரிட்டர்ன் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரை ஓட விரட்டக்கூடிய அளவுக்கு மாறி விடுகிறார். இன்னைக்கு உலகம் அப்படித்தான், யதார்த்த உலகம் இருக்குது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு யாராவது உபகாரம் செய்தார் என்று சொன்னால் அந்த உபகாரத்திற்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருப்பார்கள். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அன்னை கதீஜா அம்மையார் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலேயும் பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசுல அம்மையார் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் மௌத்தாகும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். அயல்தான் கதீஜா அம்மையார் அவர்கள் மறைந்து விட்ட பிறகும் கூட ரசூலுல்லாஹ் கதீஜா அம்மையாருடைய பெருமையை பற்றி பேசினார்கள். கதீஜா அம்மையாருடைய தோழிகள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த தோழிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரம் செய்வார்கள், பணிவிடை செய்வார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அந்த நன்றி கடனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலுத்தினார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் பிரியப்பட்டார்கள். ஆகையால் தன்னுடைய மகளை பாத்திமாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்து கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? எதிரிடமிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு தந்தை அபூ தாலிப் அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலும் காப்பாற்றினார்கள். அபூ தாலிப் அவர்கள் கடைசி வரைக்கும் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஏற்கவில்லை என்றாலும் கூட ரசூலுல்லாஹ்வை ஒரு நாள் கூட நெருங்க முடியாமல் பாதுகாத்து வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வை யாராவது நெருங்க வந்தால் முதலாளாக அங்கே வந்து நிற்பது அபூ தாலிபாகத்தான் இருந்தார்கள். ஆகையால் தான் அந்த அபூ தாலிபுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு பிரியப்பட்டார்கள். இன்னும் நாம் பார்க்கிறோம், அன்சாரி சஹாபாக்களை மதீனா வாசிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான், மதீனா வாசிகளை நீங்கள் பிரியம் கொள்வது ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் மக்காவிலிருந்து எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தார்களோ மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் கொடுத்தவர்கள் அந்த மதீனா வாசிகள் தான். ஆகையால் நான் அவர்களை பிரியப்படுகிறேன், நீங்களும் அவர்களை பிரியப்படுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தினார்கள், அடியார்களுக்கும் நன்றி செலுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தன்மை அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவானாக. அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற நியமத்துகளை செய்திருக்கிறான். அந்த நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாராக இருக்க வேண்டும். அதே போன்று மனிதர்களிலே நமக்கு யாராவது உதவி செய்திருந்தால், யாராவது நமக்கு இஹ்சான் செய்திருந்தால், உபகாரம் செய்திருந்தால் காலம் உள்ள அளவிற்கு அவர்களை நாம் மறக்கவே கூடாது. அவர்களுக்கு நாம் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நிலையை நம் எல்லோருக்கும் தருவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி